மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி இறால் வறுவல் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இறால் வறுவல் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 1/2 கிலோ இறால் எடுத்து நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கணும். இது கூடவே 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், இறாலுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கடைசியாக லெமனில் பாதி பழம் மட்டும் அதோடைய எசன்ஸை பிழிஞ்சிக்கலாம். இப்போ இந்த மசாலா கூட இறால் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இறால் எல்லாத்தையுமே மசாலா கூட நல்லாவே கலந்தாச்சு. இதை அப்படியே நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ பாருங்கள், அரை மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் நல்லா சூடான பின்னாடி இதில் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து வெடிக்க விட்டுறலாம். சோம்பு நல்லா வெடித்து வாசனை வந்த பின்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இறால் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். இறால் எல்லாமே தனித்தனியாக நல்லா சுருண்டு வர வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இறால் வேக வேக இறாலில் உள்ள தண்ணியெல்லாம் வெளியில் வந்துருச்சு. தண்ணியெல்லாம் நல்லா நம்ம வற்ற விட்டுறலாம். இறாலில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வற்றட்டும். இது நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் இதை வறுத்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லாவே வற்றிருச்சு. இப்போ மசாலா எல்லாமே இந்த இறால் கூட ஒட்டணும். அது வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிக்குவோம். இப்போ பாருங்கள், மசாலா எல்லாமே இறால் கூட ஒட்டி சூப்பராக நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக இறால் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ தாங்க, சூப்பரான இறால் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.